12 ராசிகள்லேயே ஒரு திடமான நபர் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். யாருக்கும் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. என்ன ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. கரெக்டு, நான் சொன்னதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும். குடிசை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை ரொம்ப நீட்டாக அழகாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் அந்த வீடு அப்படியே அழகாக ஜெகஜோதியாக மற்றவங்க பார்த்து பாராட்டுற மாதிரி தான் உங்களுடைய வீடு இருக்கும். உங்களுடைய வீட்டை அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், கிச்சன்லாம் ரொம்ப அழகாக வைத்திருப்பாங்க. நல்ல ஒரு சிறந்த உழைப்பாளிகளுக்கு உதாரணமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் சொல்லலாம். அதே மாதிரி உணவு பிரியர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். தேடி தேடி அப்படியே டேஸ்டான உணவுகளை உண்ணக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் 1, 2 பாதம்லாம் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்பதனால கலையில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு 30, 35 வயதுக்கு மேலே நல்ல ஒரு சாதனையாளர்களாக, நல்ல ஒரு பாராட்டுக்குரியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் வள வருவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இவங்களுக்கு இந்த வருகின்ற 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு கரெக்டான ஒரு தொழில் அமையாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இனி மாறப்போகுது. ஏன்னா நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கும்பத்தில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை ஒரு சில இடத்துல ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருப்பீங்க. அந்த கான்ஃபிடெண்ட்டை உடைக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு இந்த நாட்களில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா மாறப்போகுது. கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வேலை இல்லை, நான் வேலைக்காக ரொம்ப பாடுபட்டுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நல்ல ஒரு சரியான வேலை கிடைக்கல, என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நான் படித்தேன், ஆனால் அந்த படிப்புக்கேற்ற பதவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த படிப்புக்கேற்ற பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வங்கியில் கூட கடன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இழுபறியாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் கேட்டு இருந்திருப்பீங்க, அதற்கு போதுமான டாக்குமெண்ட் இல்லாமல் அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 11ல் சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு. அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் 10ஆம் வீட்டில் தீவிர வேலையை செய்யக்கூடிய ஆர்வத்தை இந்த காலகட்டத்தில்
உண்டு பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனாலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை உறவுகளால் இருந்த அந்த இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள் அது எல்லாமே இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். ஏன்னா 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல மன அழுத்தத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. அந்த மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ புதன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 10ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்து பின் 10ஆம் வீட்டுக்கு மாற இருக்கிறார். குரு பகவானும் 2ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துல எல்லா கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் அருமையாக வரும். தொழிலை மட்டும் கரெக்டாக அமைச்சிக்கிட்டீங்க, இந்த கூட்டு சேர்க்கை கிரகங்கள் இருக்கும்போது தொழிலை நல்லா அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சூரியன் இந்த மாத இறுதி வரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்துலையும் செயல்படுவீங்க. இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. முக்கியமான பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மேல் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில்நுட்பத்தில் என்னென்னலாம் இடையூறாக இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவீங்க. அதில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். 10ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களால் இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே சின்ன சின்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 23ஆம் தேதி அன்று செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு நுழைய இருக்கிறார். ராகுவோடு இணையும் போது தொழில்துறையில் தீவிரமாக இறங்குவீங்க. தொழிலில் கற்றுக்கணும், இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ரொம்ப வேகமாக விவேகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. எதிரிகளையே வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரியால் ஒரு சில கருத்து மோதல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரும். பிப்ரவரி கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி 2 வாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் மேலதிகாரியால் வரும். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முதல் பாதி ரொம்ப அருமையாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாமையும். தொழிலே தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலில் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிதி சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு வலுவுள்ள நபராக நீங்கள் வளம் வரக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா காரணக்காரகனான குரு பகவான் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்ப சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு சேரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வருமானம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் கூட செலவுகளும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. வருமானம் கிடைச்ச உடனே ஏதாவது ஒரு நிலமோ ஒரு வீடு கட்டுறதோ இந்த மாதிரி விஷயத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, தசாபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்டையோ அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கோ கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேச்சுத்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிறந்த நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வர போகிறீங்க. ரொம்ப நாளாக சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி
பகவான் உச்சமாக அமர்ந்துக்கும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இந்த ரிஷபராசி மாணவர்கள்லாம் கல்வியில் படிச்சுட்டு ஆனால் படித்ததை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு உற்சாகமான தகவல் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேம்பாட்டை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுப்பிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் புதுப்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட சில எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய தொகை ஒன்று உங்களுக்கு கைக்கு வரப்போகுது. அந்த தொகையை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு தொழில் அமைச்சிங்க அப்படின்னா அந்த தொழில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. மன அழுத்தலாம் குறைந்து நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு விதமான பதட்டம், பயம் இதெல்லாம் தென்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சித்தர்கள் வழிபாடை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யுங்க. அதோடு கூட வெள்ளிக்கிழமை தவறாமனா அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.